வாலிபாலாக இருக்கலாம், பேஸ்கெட் பாலாக இருக்கலாம், அவற்றில் எல்லாம் பங்கேற்று வயதுக்கு அப்பாற்பட்ட சிறுவயது பெருவயது பெண்கள் என்று பாராமல் எல்லோரும் உடற்பயிற்சிக்கு முக்கியத்துவம் கொடுத்து, மனப்பயிற்சிக்கு முக்கியத்துவம் கொடுத்து, யோகாவுக்கு முக்கியத்துவம் கொடுத்து நீடு புகழோடு நீடோடி நோயின்றி வாழ வேண்டும் என்ற உன்னத தத்துவத்தை மக்களுக்கு உணர்த்த வேண்டும் என்ற உன்னத நோக்கோடு கட்சிக்கு அப்பாற்பட்ட இந்த விளையாட்டுத்துறைக்கு ஊக்கத்தை தருக அடுக்கடுக்காக உதாரணங்களையும் ஊமைகளையும் சொல்லி மக்கள் எல்லாம் கைதட்டி ஆரவாரத்தோடு ஒரு பேச்சை கேட்கின்ற இந்த அற்புத நிகழ்வால் தமிழக மக்கள் எல்லாம் ஒன்று திரண்டு மக்கள் கூட்டணியாக மாறி எடப்பாடிக்கு இன்று ஐயா முன்னாள் அமைச்சர் பொன்னையா ஐயா அது முதல்ல யாரு ஆமா கொஞ்சம் சைடுனா அந்த கொள்கையை பாரதம் முழுதும் பரப்புவார்கள், கடைபிடிப்பார்கள் பிஜேபி கட்சியினர் என்று நான் நம்புகிறேன். அது அவருடைய உள்கட்சி பிரச்சனை, ராஜதந்திரம், அது பற்றி கருத்து நாம் சொல்லக்கூடாது. எடப்பாடியார் செல்லுகிற சுற்றுப்பயணமெல்லாம் மக்கள் கூட்டணியோடு செல்லுகிறார். அவரை வரவேற்பது, அவரை பாராட்டுவது, லட்சக்கணக்கிலே கூடுவது, ஆளுகிற ஸ்டாலின் ஆட்சியை குறை சொல்லுவது எல்லாமே பொதுமக்கள் எடப்பாடியாரோடு ஒரு அற்புதமான நெருக்கமான கூட்டணியை உருவாக்கி விட்டார்கள். எடப்பாடியாரினுடைய சுற்றுப்பயணம் மக்கள் கூட்டணியின் வெற்றி. அரசியலுக்கு அப்பாற்பட்டு தமிழகத்து வாக்காளர்கள் எல்லாம் ஒருங்கிணைந்து எடப்பாடியார் வந்தால்தான் விலைவாசி குறையும், எடப்பாடியார் வந்தால்தான் முதலமைச்சராக கட்டாயமாக வரிகள் குறையும், எடப்பாடியார் வந்தால்தான் 35,000 40,000 செலவாகுது, ஒரு மாதத்துக்கு 15,000 தான் வருமானம் என்ற நிலையிலே நகையை விற்று வீட்டை அடமானம் வைத்து தத்தளிக்கிற திமுக வீட்டு பெண்களே மகிழ்ச்சி அடைவார்கள். கூடுகிற கூட்டத்திலே 80% கூட்டம் திமுக பெண்களே என்பதனை ஃபீல்டு லெவலில் போய் துல்லியமாக ஊடகங்கள் விசாரிக்கிற போது அறிந்து வெளியிடுகிறார்கள். இதுதான் உண்மை நிலை. காரணம், அந்த 2 இறப்புகளுக்கும் காரணம் அவை இறப்புகள் அல்ல, கொலைகள். திமுக ஆட்சியினரால் காவல்துறையினுடைய உறுதுணையோடு நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ள கொலைகள், குற்றங்கள் என்ற காரணத்தால் அதை மறைப்பதற்கு, அதை வெளியே கொண்டு வராமல் ஸ்டாலின், உதயநிதி இருக்கிறார்கள். அதை சிபிஐ விசாரிக்க வேண்டும், துல்லியமாக விசாரிக்க வேண்டும். குற்றவாளி திமுக காரன் யார், கற்பழித்தவன் திமுக காரன் யார் என்பதனை கண்டறிந்து தக்க நடவடிக்கை ஸ்டாலின் அரசு மீது, ஸ்டாலின் ஆட்சி மீது, சம்பந்தப்பட்ட கட்சிக்காரர்கள், திமுக காரர்கள் மீது, அதிகாரிகள் மீது, போலீஸ் அதிகாரிகள் மீது எடுக்க வேண்டும். இதுதான் மக்கள் கோரிக்கை, போராட்டமும் அதுதான். மக்களை ஏமாற்றுகிற வேளையில் கருணாநிதி காலத்திலிருந்தே திமுக ஈடுபட்டு வருவது எல்லாருக்கும் தெரியும். ஊடகங்கள் எல்லாம் திமுகவிடம் கையூட்டு பெற்றுக்கொண்டு, பெரும்பான்மையான ஊடகங்கள் பொய் செய்திகளை வெளியிடுகிற உண்மை அந்த ஊடகங்களுக்கே நன்றாக தெரியும். அதையெல்லாம் வெளிக்காட்டுகிறார், வெளிச்சம் போட்டு காட்டுகிறார் எடப்பாடி. புள்ளிவிவரத்தோடு காட்டுகிறார், ஆதாரத்தோடு காட்டுகிறார். மக்கள் அவர் பின்னாலே, எடப்பாடி பின்னாலே திரண்டு வருகிறார்கள், அலையலையாக வருகிறார்கள்.
எடப்பாடியாரினுடைய மக்கள் கூட்டணி எடப்பாடியாரை தன்னிகரற்ற ஒரு முதலமைச்சராக, தனியாட்சி அமைக்கிற முதலமைச்சராக ஆக்கும் என்பதனை எடுத்து காட்டுகிற கூட்டம்தான் எடப்பாடியாருக்கு கூடுகிற லட்சக்கணக்கான இந்த மக்கள் கூட்டணி மக்கள் வெல்லம். இது தவறான செயல் மட்டுமல்ல, சூழ்ச்சியான செயல். அந்த 7.5%-லேயே தில்லுமுள்ளு என்ன பண்ணலாம், கோளாறு என்ன பண்ணலாம் என அதிகாரிகளை கையிலே போட்டுக்கொண்டு திமுக ஆடுகிற, ஸ்டாலின் உதயநிதி ஆடுகிற கபட நாடகம் என்பதை மக்கள் எண்ணி போராடுகிறார்கள். எடப்பாடி அதை தோலுரித்து காட்டுகிறார். மக்கள் எடப்பாடி பின்னாலே அலையலையாக வருகிறார்கள். முதலமைச்சராக எடப்பாடி 26 வந்த பிறகு இந்த நிலையெல்லாம் கட்டாயம் மாறும் என்ற வாக்குறுதியை எடப்பாடிக்கு தந்திருக்கிறார்.